இந்த 1 மினிட் ப்ளீஸ் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் தர விரும்புகிறார். அது என்ன என்பதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நிறைய பேர் விசுவாசிக்கிறனால தான் இந்த ப்ரோக்ராமை இந்த வாஞ்சியோடு கேட்குறீங்க. ஆனால் ஜெபிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆக ஜெபிக்கிற உங்களுக்கு எல்லா நல்ல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நினைக்காத நன்மைகளை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வருங்கால சந்ததிக்கே தருவார். ஏன்னா ஜெபமே ஜெயத்தை கொடுப்போம். ஆக தொடர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியால் மக்களை நிரப்பாப்பா. பயத்தை நீக்கி பலவீனத்தை நீக்கி புது பலத்தால் இடைக்கட்டும். கேட்ட வார்த்தைப்படி எல்லா நன்மையும் தந்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.